குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஏன மஸ்ஜிதை நிர்வகிக்க கூடியவங்க எப்படி தகுதி உள்ளவங்களாய் கேளு. ஏண்டா இன்றைக்கு வக்ஃப் போர்ட்ல உள்ளவர் அவர் ஒரு இயக்கத்தில் இருப்பார், இன்னும் கொஞ்ச நாளைக்கு பின்னால வாரவர் அவர் இன்னொரு இயக்கத்தை சொல்லுவார். அதால குர்ஆன் சொல்றது தான் முதலாவது சட்டம் எங்களுக்கு, ரெண்டாவது தான் அவங்க சொல்ற சட்டம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆখির. மஸ்ஜிதை நிர்வகிக்க கூடியவங்க யாரெண்டா, மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்மா, நம்பிக்கை கொள்மா, அல்லாஹ் ரசூலுடைய நம்பிக்கை. இது எங்களால மஸ்ஜிதை கட்டி காக்கலாம், எங்களை ஊரை எங்களுக்கு சரக்கட்டேலாம், ஊர்ல நல்ல நிலைமை எங்களுக்கு கொண்டு வரையலாம். அல்லாஹ் எங்களை சபபாக வச்சுக்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் தான், அவன் உதவியை கொண்டு தான் எங்களுக்கு எதையும் செய்யலாம் என்ற அந்த ஈமான் உள்ளத்தில் இருக்கணும். ஈமான்தார் யாரு? அவர் அல்லாஹ் கிட்ட தன்னுடைய காரியங்களை ஒப்படைப்பார். ஈமான் உள்ளவர் யார்? அல்லாஹ் அவருடைய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பார். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். குர்ஆன்ல சொல்றானே, ஈமான்தாரியுடைய அடையாளம் அவருடைய பொறுப்புகளை, அவருக்கு சொல்லப்பட்ட அந்த விடயங்களை அல்லாஹ்வின் பக்கம் பொறுப்பு சாட்டுவார். ஈமான்தாரி ஐக்கோனும் மஸ்ஜிதை நிர்வகிக்க கூடியவர். எங்களுக்கு தான் செய்யலும், எங்களுக்கு தான் இதை ஆட்டி படக்கேலும், இந்த ஊரை உலகத்தை எங்களுக்கு பெறட்டலாம் என்ற மமதை பிடித்து அகங்காரம் கொண்டு எங்களுக்கு தான் செய்யலும் என்ற பணிவுத்தன்மை இருக்கணும். மஸ்ஜிதுக்கு வரப்போக்களே அப்படித்தானே வரணும். மஸ்ஜித் உள்ளுக்கு வரக்கூடியவங்க மஸ்ஜிதுக்கு வெளியே செருப்பை கலட்டுறாங்க. எங்கட பட்டம் பதவி கௌரவம் எங்கட அந்தஸ்து உயர்வு எல்லாம் கேட்டுக்கு வெளியே கலட்டணும். பள்ளி உள்ளுக்கு வரப்போக்கள பள்ளி கிட்ட இருக்கக்கூடிய இடத்துல செருப்பை கலட்டுறோம். எங்கட ஏனைய பதவி பட்டம் உயர்வு அந்தஸ்து அதெல்லாம் கேட்டுக்கு வெளியே கலட்டணும். மஸ்ஜிதுக்கு வரப்போக்கள பணிவா வரணும், சிரிச்சு சலாம் சொல்லணும், மக்களோட அன்பா இறக்கமா பேசணும். யாரும் இல்லையா மஸ்ஜிதுக்கு? மலக்குமார்கள் இருக்கிறாங்க. மலக்குமார்கள் இருக்கக்கூடிய இடம். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதிக ஸாலிஹீன் என்று சொல்லித்தான் உள்ளுக்கு வரணும். பணிவிக்கணும், வாழ்க்கையில அமானிதம் பேணக்கூடிய தன்மைக்கணும். லா ஈமான லிமன் லா அமானத லஹு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒருத்தர்கிட்ட ஈமான் இல்லை, அவர்கிட்ட அமானிதம் பேணக்கூடிய தன்மை இல்லை என்றார். இன்னைக்கு மஸ்ஜிதை நிர்வகிக்கிறாங்க சில மக்கள். மஸ்ஜித் உள்ளுக்கு பேசப்படுற மறைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பஜாருக்கு வெளியே வருது. மஸ்ஜித் உள்ளுக்கு நிர்வகிக்க கூடியவங்களால, ஏதோ ஒரு சிலரால அங்க முடிவு செய்யப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பஜாருக்கு வெளியே வருது. மஸ்ஜிதில் ராவ் முழுக்க பேசுறாங்க, விடிய காலைக்கு போனா மஸ்ஜித் உள்ளுக்கு என்ன பேசினு போகக்கூடிய ஹோட்டல் வழியாக எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். அமானிதத்தை பேணக்கூடியவராக இருக்கணும். ஒரு உலகத்துல பல விஷயங்கள் நடக்கலாம், அந்த விஷயங்கள் எங்களுக்கு அமானிதமாக தரப்பட்டிருக்குது. அதை 4 பேருக்கு முன்னால் அம்பலப்படுத்தக்கூடாது. மக்களுடைய கண்ணியங்களை, மக்களுடைய மதிப்பை நாங்கள் விளங்கி அவர்களுக்கு ஏற்ற முறையில் நடக்கணும். அதான் குர்ஆன் சொல்லுது, மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவராக இருக்கணும். அல்லாஹ் மீது தன்னுடைய பொறுப்புகளை பாரம் சாட்டக்கூடியவராக இருக்கணும். என்னையால் ஒன்றும் செய்யல யா அல்லாஹ், உன்னால தான் இந்த மஸ்ஜிதை நிர்வகிக்கலாம், என்னைய பொறுப்பாக நான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், உன்னுடைய உதவி இல்லாமல் எனக்கு எதையும் செய்ய முடியாது என்று பொறுப்பு சாட்டக்கூடிய தன்மை ஈமான்தாரி இடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர் தான் ஈமான்தாரியே. மன் ஆமன பில்லாஹ்.